நமஸ்காரம். காந்தாரா தமிழ் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். மேன்மை ஒன்றே நாம் எதிர்பார்ப்பது என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, நண்பர்களே, எதிர்வரக்கூடிய 2025 எப்படி இருக்கும் சார்? எப்பயும் இருக்கிற மாதிரி தான் வருது போகுது. அதுதான் நம்ம வாழ்க்கை. பிரச்சனைகள் இருக்கும், நல்லது இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். +2 முடிக்கணும் அப்படின்னா ஒரு BA படிக்கணும், ஒரு MBBS படிக்கணும், ஒரு CA படிக்கணும், BCom படிக்கணும், ஒரு எதிர்பார்ப்பு. அதே எதிர்பார்ப்பு எதற்காக எதிர்பார்க்குறது? அல்டிமேட்டாக பணம் சம்பாதிக்கணும், லைஃப்பில் நல்லா இருக்கணும். அதற்கு நாம் பணம் சம்பாதிக்கணும். என்ன வழி இருக்குது? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவன் சொத்தை அபகரிக்கக்கூடாது. ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் தான் சார் மீனராசிக்காரர்கள். என்றுமே இன்னும் சொல்லணும்னா அடுத்தவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல இவங்கள மாதிரி ஆளே கிடையாது. மீனம் அப்படின்னா புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்கள். நம்ம பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி 2025 நாம் 1/1/2025 மார்கழி மாதம் பிரதமையில் புதன்கிழமை பூராட நட்சத்திரத்தில் சுக்கிர தசையில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். மெயினாக மீனத்தில் ராகு, 3இல் குரு, 5இல் செவ்வாய், 7இல் கேது, 9இல் புதன், 10இல் சூரியன் சந்திரன், 12இல் சனி சுக்கிரன் ஆரம்பத்தில் இப்படி இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். இதில் 2-3 விஷயங்கள் வருது. ஃபஸ்ட்டு சனி பயிற்சி இருக்குது, அடுத்தது குரு பயிற்சி இருக்குது, அடுத்தது ராகு கேது பயிற்சி இருக்குது. இதை தவிர மந்த்லியும் நடக்கக்கூடிய சூரிய பயிற்சி, செவ்வாயினுடைய பயிற்சி, நம்ம நிறைய இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஒரு பலனை எந்த ஒரு ஜோதிடர்னு தான் சொல்கிறாங்க. இந்த மெயினை பார்க்கணுன்னா 25-30% தான் சார் நம்முடைய ராசி பலன் சொல்லக்கூடிய அந்த பலன்களுடைய இம்பேக்ட் இருக்கும். நம்முடைய ஜாதக கட்டம் என்ன சொல்கிறதோ, ஏன்னா நம்ம புறக்கச்சே எழுதி வச்சுருப்பாங்க செல்லு போக மீதி அப்படின்னு. ஏன்னா இந்த தசையில் நம்ம பிறந்திருப்போம், இந்த புத்தியில் அந்த கட்டம் தான் நமக்கு எப்படி ஏற்றத்தை இறக்கத்தை தருகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம். 3ஆம் வீட்டுக்குடையவனான சுக்கிர தசையில் தான் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. 2வது குரு பயிற்சி நமக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு குரு போகிறார். நம்ம வீட்டுக்கு அதிபதி, நம்ம வீட்டுக்கு அதிபதியானவர் 4ஆம் இடத்திற்கு போகிறது அப்படிங்கிறது உத்தமமான ஒன்று. ஏன்னா 4ஆம் வீடு அப்படிங்கிறது உபயராசியினுடைய வீடு. குருவனுடைய வீடு உபயராசி, 4ஆம் வீடும் உபயராசி, புதனுடைய வீடு. அதனால் அந்த இடத்திற்கு செவ்வாய் திரும்பி ரிட்டார்டேஷனில் செவ்வாயும் வருகிறார். 5ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் 4 வந்து திரும்பி 5க்கு போகிறார். அதே மாதிரி சனி பயிற்சி நம்ம வீட்டில் வரார். சனி 7ஆம் நாட்டு சனி முதல் 2.5 வருடம் முடிந்து மத்திய 2.5 வருடம் கொஞ்சம் பாடாய் படுத்தும் தான். அதனாலலாம் கவலையே படாதீங்க. கிட்டத்தட்ட நம்ம வருஷத்தில் இந்த லைஃப்பில் 35-40 வருஷத்தை பார்த்துருப்போம் இல்லையா? 40 வருஷமாக நாம் படாத பார்க்காத பிரச்சனைகளாக இனிமேல் புதுசாக வந்துட்டு போகிறது. அதனால் நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பிரச்சனைன்னு நினைக்காம இருந்தோம்னாலே பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு இடத்துக்கு வண்டியில் போகிறோம், 2 வீலர்லையோ 4 வீலர்லையோ போகிறோம், க்ளீனாக இருக்குமா? ரோட்டில் யாருமே வரமாட்டாங்களா? இல்லை, எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்னு யார் வேணாலும் வரலாம், எந்த சந்தர்ப்பம் வேணாலும் திடீர்னு மாடு குறுக்க வரலாம். இதெல்லாம் நம்ம நினைக்கிறதில்ல, ஆனால் பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு சித்தமாக இருக்கிறோம். அந்த மாதிரி சனி 7 நாட்டு சனியாக இருந்தாலும் ராகு நமக்கு 12க்கு போகிறார். நிச்சயமாக ஒரு ரிலீஃப் இருக்குது. நம்ம வீட்டில் இவ்வளோ நாள் உட்கார்ந்துட்டு குத்திக்கிட்டே இருந்த ராகு 12ஆம் இடத்துக்கு போகிறார். இதனால் என்ன ஒரு ரிலீஃப்னா, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படும். ஏன்னா கூடவே இது வரைக்கும் அதிகமாக 2 பேருக்கும் சண்டை கொஞ்சம் அதிகமாக. என்றைக்கு தான் சண்டை வரல? தினம் ஏன் தான் சண்டை தான்? உங்கள் வீட்டில் எப்படி தானு கேட்காதீங்க, அது வேறு விஷயம். ஸோ நமக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனை குறையும். ஏன்னா வீட்டிலேயே இருக்கிற ராகு கேது 12க்கும் 6க்கும் போகிறாங்க. ஆனால் சனி வரதுனால புதிய பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வராது. என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன நல்லது இருக்குது லைஃப்பில். ஏன்னா 4ஆம் இடத்திற்கு குரு போகிறதுனால நமக்கு வீடு மனை வாகனம் வாங்கிறதுக்கு, அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால, அது மட்டும் அல்ல 10ஆம் வீட்டை குரு பார்வையை 7ஆம் பார்வையாக வேற பார்க்குறார். இப்போ இருக்கிறது இந்த பொசிஷனில் நாம் பேஸ் போட்டு வைக்கணும் சார். முதல் 6 மாதத்தில் நம்ம போடக்கூடிய பேஸ் 2025 குரு பயிற்சிக்கு முன்னாடி. ஏன்னா குரு செவ்வாயினுடைய வீட்டை பார்க்குறார். இப்போ இருக்கிறது 7ஆம் பார்வையாக நம்முடைய 9ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். வாழ்க்கையினாலே முயற்சி எடுக்கிறது தான். அதில் ஒரு ப்ரமோஷனுக்கு எய்ம் பண்ணுறோம், ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு எய்ம் பண்ணுறோம், புது வீடு மாறுறதுக்கு எய்ம் பண்ணுறோம், சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டாக இருந்தால் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போகிறதுக்கு எய்ம் பண்ணுறோம். இப்படி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இந்த முதல் 6 மாதங்கள் நம்ம பிளான் பண்ணிக்கணும். அடுத்த 6 மாதங்கள் அது சித்தியாகிடும், நடந்துடும் அது. ஏன்னா இன்றைக்கி நம்ம அப்ளிகேஷனுக்கு லோன் அப்ளிகேஷனுக்கு இன்றைக்கே நம்ம அப்ளை பண்ணி வச்சாதான் அது ஒரு 20 நாள் 25 நாள் 1 மாதம் கழிச்சு தான் உடனே இன்றைக்கி போட்டவொடனே நாளை காலையில் லோன் அப்ளிகேஷன் போட்டவொடனே நமக்கு லோன் கொடுத்துட போகிறதில்ல. அந்த பிளானிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவை. அது குருவனுடைய பார்வை இருக்குச்சே முதல் 6 மாதத்தில் நம்ம பண்ணிட்டோம்னா 2025 ஏன்னா நம்ம உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்,
பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் நமக்கு வரக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் சொன்னேன். இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னு, சில சந்தர்ப்பங்களில் வீட்டை விட்டு பிரிந்திருப்பது அப்படிங்கிறது நடக்கலாம். ஏன்னா அதுவும் அகெயின் நம்முடைய பிளானட்டரி பொசிஷனால தான், சனியினால், செவ்வாயினால், குருவினால், இப்படி இருக்கக்கூடியதால். இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்முடைய 3க்கும் 8க்கும் உடையவன்னா சுக்கிரன், 4க்கும் 7க்கும் புதன் எப்படியோ அந்த மாதிரி 3க்கும் 8க்குடைய சுக்கிரன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து. ஆரம்பத்தில் சனியோடு இருக்கக்கூடிய சுக்கிரன், சனியோடு இருக்க சுக்கிரன் அப்படின்னா 12ஆம் வீட்டில் இருந்தாலும் சில பல செலவினங்களை கொடுத்தாலும் மாறுற போது கொஞ்சம் அந்த பிப்ரவரி எண்டுக்கு அப்புறம் மார்ச் ஒரு மாதம், மார்ச்லேருந்து ஏப்ரல்னு வச்சுப்போமே, அந்த மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 5 பேர் 6 பேர் உட்காந்து ஒரே இடத்துல கும்மி அடிக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யார்? சூரியன், சந்திரன், ராகு, சனி, அது குருவினுடைய வீடு, கேதுவினால் பார்க்கப்படுகிறது, சுக்கிரன், எப்படி இருக்கும்? அதனால் கொஞ்சம் அந்த சமயத்தில் ஒரு சின்ன ஜோல்ட் இருக்கும். அதனால் அது கவலைப்படாதீங்க. அதற்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் நமக்கு மிக மிக மேன்மையை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது, நம்ம யாராவது வெளிநாடு போயிருந்தோம், வெளியூர் போயிருந்தோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டோம்னா 2 பேரை போய் பாருங்கள். ஒன்று அரசியல்வாதி, இன்னொன்று ஆன்மீகவாதி. ஏன்னா ஆன்மீகவாதி நமக்கு ஏதாவது தடங்கள் இருக்கா, இந்த தடங்கள் விளக்க முடியுமா அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. இதை பண்ணு, அதை பண்ணு, கோயிலுக்கு போயிட்டு வா, அல்லது உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வா, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா, அது ஒன்று. ரெண்டாவது ஒரு அரசியல்வாதி. ஏன்னா சூரியன் சம்மந்தப்பட்டது, குரு சம்மந்தப்பட்டது, சுக்கிரன் சம்மந்தப்பட்டது, போதாக்குறைக்கு மெயினாக சனி சம்மந்தப்பட்டது. ஸோ அரசியல்வாதியை நம்ம சம்பந்தம் வச்சுக்கிட்டு தான் அவனை வர வழியே இல்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது என்பது ரொம்ப கொடுத்து வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சது இழப்பு இருக்கும். அந்த இழப்பு அவர் கேட்டார்னா ஒரு 5 லட்சம் கேட்டார்னா 2 லட்சம் கொடுத்து அந்த வேலையை முடிச்சிருங்க. அது பின்னாடி இப்போ நமக்கு அது இழப்பு. ஆனால் இந்த 25 பின்பாகத்தில் நமக்கு அந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையக்கூடியது. இந்த சின்ன சின்ன செலவுகளை நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா லோன் போடுறோம். லோன் போட்டு வாங்கச்சே நமக்கு இழப்பு தான். ஆனால் வீடு என்பது நமக்கு வந்து சேர்ந்து விடும். அந்த மாதிரி சின்ன இழப்புகளை நாம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது, ஒரு பிஸ்னஸில் போடுறது அப்படின்னா ரொம்ப யோஜனை பண்ணி போடுங்க. பார்ட்னர்ஷிப் வேண்டாம், தனியாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் நமக்கு சில யார்கிட்டையாவது கேட்டு எந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் ஒத்து வரும் அப்படின்னு பார்த்துங்க. நம்முடைய வேவ்லெங்த்துக்கு சாதாரணமாக நண்பர்கள் வேவ்லெங்த் பார்த்து போடலாம். அல்லது ஜாதக ரீதியாக நமக்கு இந்த நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரம் அல்லது 5ஆம் வீட்டு குடையவன் 9ஆம் வீட்டு குடையவன் இப்படி பார்த்து அதை பார்ட்னர்ஷிப் எடுக்கலாம். அல்லது தெரியவனாக இருக்கலாம். இது தவிர நம்முடைய ரிலேட்டிவ்ஸில் பார்ட்னர்ஷிப் போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து போடுங்க. முதல் 6 மாதம் வேண்டாம், அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாம். பிஸ்னஸில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதும் 6 மாதத்துக்கு அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 3ஆவதாக நம்ம மெயினாக பிஸ்னஸ் அப்படின்னு எடுக்கச்சே, இந்த பிஸ்னஸுக்கு நிறைய வழிகளில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷேரில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா 2-3 விஷயங்கள் இந்த ஒரு 4-5 ராசிக்கே ஷேர் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஒத்து வராமல் இருக்குது. ஏன்னா ஷேர் பேசிக்காகவே ஷேர் பிஸ்னஸ்ஸே இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி மீனத்துக்கு வரதுனால, அதுவும் ராகுவும் அங்கேயே இருக்கிறதுனால ரொம்ப வாலட்டைலாக இருக்கக்கூடியது ஷேர் பிஸ்னஸ். ரொம்ப முன்னெச்சரிக்கையாக போடுங்க. ஒரு ஃபிக்ஸடில் போடுற மாதிரி ஷேரில் போடாதீங்க. அல்லது எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு நான் தொடமாட்டேன், ஏந்திருக்கவற்றிலும் பரவாயில்ல, ஒரு எஸ்ஐபி போட்டுன்னு வரேன் அப்படின்னா அந்த மாதிரி போடுறது நல்லது. அதை விட்டு எனக்கு வந்து நான் அடுத்த மாதம் குழந்தைக்கு ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும், பூச்சொட்டல் பண்ணணும் அல்லது பேர் சொட்டணும், அதுக்கு வந்து இப்போ நான் ஒரு 10,000 ரூபா அப்படிலாம் நினச்சி ஷேர் பிஸ்னஸில் பண்ணாதீங்க. ஃபிக்ஸட் மாதிரி போடுறதுன்னா ஷேர்ஸில் போட்டு எடுங்க. அதுலேயும் குறிப்பிட்ட சில ஷேர்ஸில் போடுறது அதை யோசித்து நிதானித்து போடுங்க. பிஸ்னஸ் அப்படின்னு வரச்சு, ஏன்னா அந்த இடம் வந்து ஜலராசி, குரு இருக்கக்கூடியது, குருவினுடைய வீடு, குரு 3ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு போகிறார். செவ்வாயினுடைய பார்வை நமக்கு, செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு வரச்சு செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. செவ்வாயினுடைய பார்வை நம்முடைய 12ஆம் வீட்டிற்கு இருக்குது. இதையெல்லாம் திங்க் பண்ணச்சே நம்ம ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறது, இவர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. எச்சரிக்கை அப்படின்னா சைன் பண்ணச்சே அல்லது ஒரு அக்ரிமெண்ட் போடச்சே ரொம்ப நிதானித்து அக்ரிமெண்ட் போடுறது, நிதானித்து சைன் பண்ணுறது, இதெல்லாம் ஏற்புடையதாக அமைந்திருக்கும். 3ஆவது, நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம். சரி சார், இந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டு கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயிலுக்கு போச்சு அபிஷேகம் பண்ணணும்னா கட்டாயம் ஒரு தேன் அபிஷேகத்தை கூட வச்சுக்கோங்க. இளநீர் அபிஷேகம் பண்ணுவோம், பால் அபிஷேகம் பண்ணுவோம், தேன் அபிஷேகம் கூட வச்சுக்கோங்க. தேனை அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமாக இருக்கக்கூடிய ஒன்று. நம்ம யாருக்கு நம்முடைய குலதெய்வத்துக்கு பண்ணாலும், இஷ்ட தெய்வத்துக்கு பண்ணாலும், அல்லது எல்லை தெய்வத்துக்கு பண்ணாலும்
தேன் அபிஷேகம் கூட இருந்ததுன்னா மிக மிக நல்லதாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டை தரக்கூடிய விஷயங்கள். மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல தொழிலில் இருக்கக்கூடியது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட்டிவாக 2 டயர் 3 டயர், டயர் 3 டயர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இந்த 2025 அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் நம்ம 25 லட்சம் 30 லட்சம் வருமானம் வரக்கூடிய ஒரு லெவல் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி செய்யக்கூடிய பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த 2025 நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஆனால் வெளியில் போகிறச்சே, அதாவது ஒரு டூரிசத்துக்கோ அல்லது டிரைவராகவோ இந்த மாதிரி லாங் எங்கேயாவது போகச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. திருடு நம்ம இடம் ஞாபக மறதியை அதாவது வைத்து விடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு விசேஷத்துக்கு போகிறோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்முடைய கேட்ஜெட்டையோ அல்லது நம்முடைய பர்ஸையோ கடிகாரத்தையோ எந்த இடத்துலையும் அசந்து மறந்து வச்சிடாதீங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்று சிறிதும் சந்தேகம் இல்லை. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். நமக்கு வரக்கூடிய உபாதைகள் நம்ம முதல்ல பார்த்தோம். நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், மெயினாக ஸ்பவுஸுக்கு அல்லது நம்மை இரத்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனால் நமக்கு செலவெடுக்கும். சார், ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்முடைய சிஸ்டர் இருப்பாங்க. சிஸ்டர் ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தபோது கால் வழுக்கி விழுந்துருவாங்க. அவங்களுக்கு செலவு நாம் தான் பண்ணணும், ஏன்னா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ரத்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு வரக்கூடிய செலவுகள், சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நல்லது, ஆனால் இருந்தால் அதுக்கு நாம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஸ்பவுஸுக்கும், கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் வரக்கூடிய சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ், இது வரைக்கும் எதிர்பாராத எக்ஸ்பென்சஸ் வரும். அந்த எதிர்பாராத எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம ரெடியாக இருக்கணும். உதாரணத்திற்கு இது வரைக்கும் கண்ணாடி போடவே மாட்டோம், ஆனால் கண்ணாடி போடுறதுக்கு ஐ டெஸ்ட் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகள். அந்த மாதிரி இப்போது ஷூ அதிகமாக பலருக்கு பிரச்சனை வருது. செருப்பால் ஆணி வர்றது, அல்லது நம்ம எங்கேயாவது இடிச்சென்று ரத்தம் வருது, மூட்டு வலிக்கிறது, ரத்தம் வரக்கூடியதாக, சதை வழுவி போகக்கூடியதாக, இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதற்கான செலவினங்கள் இருக்குது. இதையெல்லாம் பார்த்துக்கோங்க. இதையெல்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையை நிச்சயமாக மேம்பட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இதுக்காக நம்ம ஃபோர்கோ பண்ணி தான் ஆகணும். வெளியில் போகச்சே வரச்சேயெல்லாம் எங்கெல்லாம் போகிறோமோ திரும்பி வீட்டுக்கு வர்றபோது, வெளியில் போகச்சே வரலனாலும் நம்ம ஊருக்கு போகிறோம், ஊர்லேருந்து வெளியே ஒரு 2 நாள் 3 நாள் டூர் போயிட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னா, வீட்டுக்கு வர்றபோது நம்முடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ இருந்தால் அதை சென்று பார்த்து வருது, வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் போகச்சே செய்வாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும்னா, மீனராசிக்காரர் இந்த 2025 திரும்பி வரச்சே, இறைவா நீ என்னை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்த, அதற்காக உனக்கு நன்றி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு வர்றதுக்காக வீட்டுக்கு வரச்சு, எல்லா தெய்வமாக இருந்தால் ஒரு விஷயம், அல்லது வீட்டுக்கு வந்தோம்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் அன்னைக்கு நைட்டோ அல்லது அடுத்த நாள் மார்னிங்கோ போய் இந்த விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். இதற்கு அடுத்து முக்கியமாக ஒன்று நம்ம குருவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நம்முடைய வீடு குரு, அந்த இடத்துல இருந்த சனி அங்கே தான் வரார், 12ஆம் வீட்டில் இருந்து சரி அங்கே வரார், அங்கேருந்து ராகு 12ஆம் வீட்டுக்கு போகிறார். இதனால் குருன்னு நம்ம யாராக நினச்சோம்னாலும் சரி, குருவுக்கு ஒரு துணி வாங்கி கொடுக்கறது, வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது. முக்கியமாக அந்த குருவாக இல்லை, நாம் குருவாக நினச்சிட்டு இருப்போம். ஐயப்பன் குருவாக நினைக்கலாம், அல்லது ராகவேந்திர சுவாமிகள், அல்லது தட்சிணாமூர்த்தி, இவர்களை மனதில் நினைத்து கொண்டு ஒரு ஐயப்ப சாமி போகிறாருன்னா அவருக்கு நீல நிறத்தில் தொண்டு வாங்கி கொடுக்கறது, அவருக்கு இடுப்புக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, அல்லது நமக்கு தெரிந்த குரு அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, அவர்களுக்கு ஏதாவது துணி வாங்கி கொடுத்தல். கட்டக்கூடியவனா வாங்கி கொடுங்க. நம்ம வாங்கி கொடுத்தோம்னா நிறைய இருக்குன்னு அவங்க வேற யாருக்கா கொடுத்துட போகிறாங்க. அதை உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இருந்ததுன்னா மிக மிக நல்லது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் செஞ்சு வந்தோம்னா 2025 என்பது மீனராசிக்காரர்களாய் நமக்கு புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.